சிஎஸ்கே இன்னொரு மேட்ச், இன்னொரு தோல்வி. சிஎஸ்கே அவங்களோட 3வது மேட்ச கன்டினியூட்டா ஹேட்ரிக் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அத தவிர சிஎஸ்கே வர்சஸ் டிசி மேட்ச்ல நடந்தது என்ன? சிஎஸ்கே பண்ண தப்புலாம் என்ன? இதுலருந்து சிஎஸ்கே மீண்டு வரணும்னா, அந்த சிஎஸ்கே என்ன சேஞ்சஸ் பண்ணா அந்த சிஎஸ்கே கம்பேக் கொடுக்க முடியும்? அது எல்லாத்தையும் பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்து மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். டெல்லி கேபிட்டல்ஸ் டாஸ வின் பண்ணி நாங்க முதல்ல பேட்டிங் ஆடுறோம் சொல்ல, சிஎஸ்கே ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்குமா கேட்டீங்கன்னா, 2 சேஞ்ச் பண்ணியிருக்க சொன்னாரு ருத்ராஜ் கெய்க்வாட். அதுல ஒரு சேஞ்ச் எனக்கு நல்ல சேஞ்சா தெரிஞ்சுச்சுங்க. டெவான் கான்வே இஸ் பேக் டு சிஎஸ்கே 11. அடுத்து இன்னொரு சேஞ்சா முகேஷ் சௌத்ரி கொண்டு வந்தாங்க. அது எதுக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா சிஎஸ்கேல பாவம் கைஸ் இவங்க 2 பேர் சொல்லி ஆகணும். அண்ட் இவங்க 2 பேர் மட்டும் கஷ்டப்பட்டு போலிங் போடுறாங்க. பட் டீம் ஜெயிக்க மாட்டுது. அதுதான் அங்க உண்மை சொல்லி ஆகணும். ஒரு பக்கம் கலீல் அகமதுனா, இன்னொரு பக்கம் மதிஷா பத்திரனா. அதுலயும் எஸ்பெஷலி கலீல் அகமது வேற லெவல்ல போட்டுட்டு இருக்காரு. அண்ட் நேத்து மேட்சிலும் நல்லா போட்டிருந்தாரு. 2 விக்கெட் கொடுத்து 25 ரன் தான் கொடுத்திருந்தாரு நேத்து மேட்ச் 4 ஓவர்ல. இன்னொரு பக்கம் மதிஷா பத்திரனா 4 ஓவர் போட்டு 31 ரன் கொடுத்து ஒரு விக்கெட்னு டெத் பவுலிங்ல வேற லெவல்ல கலக்கிட்டு இருக்காரு. இவங்க 2 பேருமே நல்லா பண்றத பார்க்கறதுக்கு நம்மளுக்குமே ஒரு இதுவா தான் இருக்கு. பட் இருந்தாலும் டீம் அங்க ஜெயிக்க மாட்டுது கைஸ். அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அட்லீஸ்ட் இவங்களோட இந்த ஒரு பவுலிங் காசமாச்சு சிஎஸ்கே ஏதாச்சும் மேட்ச் ஜெயிக்க மாட்டாங்கன்னு நம்மளுக்கு இப்ப ஏங்க வச்சிருக்காங்க. ஆமா கைஸ், ஒரு பக்கம் பார்த்தா பவர் பிளேல நம்மளோட கலீல் அகமது கலக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அப்படியே டெத் பவுலிங் வந்தீங்கன்னா டெத் பவுலிங்ல மதிஷா பாத்திரனா மட்டும் ஒரு பக்கம் கலக்கிட்டு இருக்காரு. அண்ட் சிஎஸ்கேக்கு இதுவே ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்குங்க. முதல்ல சிஎஸ்கே கலீல் அகமது கூட போறதுக்கு ஒரு பவர் பிளே போலர் கண்டுபிடிச்சாகணும். அது கண்டிப்பா டீம் உள்ளே இருக்காரு. ஒரு அன்சுல் கம்போஜை கொண்டு வரலாம். அண்ட் இன்னொரு பக்கம் டெத் பவுலிங்ல பொறுத்துமே அவர் நல்லா யூஸ்ஃபுல்லா இருப்பாரு. அண்ட் எனக்கு இன்னொரு விஷயம் மட்டும் புரியலங்க. ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டன்சில ஒரு புவர் கேப்டன்சி பண்ணாருன்னு நான் கண்டிப்பா ஒத்துக்கிட்டே ஆகணும். என்னதான் நான் சிஎஸ்கே ஃபேனா இருந்தாலும் கண்டிப்பா நேத்து ருத்ராஜ் கெய்க்வாட் ஒரு புவர் கேப்டன்சி ஸ்கில் இது பண்ணியிருந்தாரு. அண்ட் ஏன்னா முகேஷ் சௌத்ரி என்ன 2 ஓவர்லயே அவர் அடிச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட 30 ரன்ஸ் மேல போயிட்டாரு. அவருக்கு திரும்பி இன்னொரு 3வது ஓவர் கொடுத்தாரு. அண்ட் சரி 3வது ஓவர் தான் கொடுத்து விடுறாரு பார்த்தா திரும்பி 4வது ஓவருமே அவருக்கு கொடுத்திருக்காரு. அண்ட் அந்த 19வது ஓவர்ல கிட்டத்தட்ட நிறைய ரன்ஸ் லீக் பண்ணிட்டாருங்க. அண்ட் அந்த ரன்ஸ் அவர் லீக் பண்ணலாம் கண்டிப்பா சிஎஸ்கே பிகாஸ் வேற பவுலர்ஸ்க்கு ஓவர் இல்லாம இவருக்கு கொடுத்தா பரவாயில்ல. ஆஷனா 3 ஓவர் தான் போட்டிருக்காரு. நல்லா போட்டிருந்தாரு. 3 from 21 தான் கொடுத்திருந்தாரு. ஒரு பக்கம் ஜெட்டு 2 overs 19 ரன்ஸ் ஒரு விக்கெட் வேற எடுத்திருந்தாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா நூர் அகமது ஒரு விக்கெட் இந்த ஒரு ஓவர் அவருக்கும் பேலன்ஸ் இருந்துச்சு. அண்ட் இவங்க 4 ஓவரை விட்டுட்டு ஏன் முகேஷ் சௌத்ரி கிட்ட அவர் போனாரு தெரியலங்க. அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட் இன்னும் பாத்தீங்கன்னா அவர் ஸ்பின்னர்ஸை நம்ப மாட்டாருங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸை ட்ரஸ்ட் பண்றாரு. அண்ட் ருத்து நீங்க சேப்பாக்கல ஸ்பின்னர்ஸ் மேல ட்ரஸ்ட் பண்ணியதான் அவனுக்கு சரி சிஎஸ்கே பவுலிங்ல தான் விட்டாங்க. பேட்டிங்ல புடிச்சிருவாங்க பார்த்தா ரச்சின் ரவீந்திரா 3 ரன்னு, ருத்ராஜ் கெய்க்வாட் 5 ரன்னு, டெவான் கான்வே அவருமே பார்த்தா பெருசா அடிக்கலங்க. ஏன்னா அவரு முதல் மேட்ச்ல அவர் வந்தோட பிரச்சனை போட்டாங்க. அண்ட் இதுக்கு தான் டெவான் கான்வே கொண்டு வர சொன்னீங்களா கேட்டீங்கன்னா இல்ல கைஸ். ஏன்னா அவருக்கு ஆரம்பத்திலேயே பாத்தீங்கன்னா 2 விக்கெட் விழுந்துச்சு. அவர் மேல மொத்த பிரச்சனை போயிடுச்சு. அவர் அடிச்சே அவன் இந்த கட்டாயத்துக்கு வந்து அடிக்க போனாரு. பட் அவர் அவுட் ஆயிட்டாரு. இன்னொரு பக்கம் உள்ள சிவம் துபே வந்தாரு. அண்ட் திரும்ப சிவம் துபேக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைக்குது. பட் அதை பெருசா கொண்டு போய் மேட்ச் பினிஷ் பண்ண மாட்டாரு துபே சொல்லி அவனும். அவருமே நேத்து மேட்ச்லயுமே ஒரு 18 ரன் எவ்வளவு அடிச்சு அவருமே துபேயும் அவுட் ஆயிருப்பாருங்க. அதுவும் பாத்தீங்கன்னா துபேக்கு தைரியமா ஸ்பின்னர்ஸ் கொடுத்து அதுவும் விப்ராஜ் பாத்திர தூக்கி போட்டு அவர் விக்கெட் எடுத்தாருல. அதுல ஹைலைட் சொல்லணும். இன்னொரு பக்கம் ஜெட்டு உள்ள வந்தாரு. ஜெட்டுவால பெருசா எதுவுமே பண்ண முடியல. அவர் 2 ரன்னுக்கு அவுட் ஆக 10வது ஓவர்ல தலை தோனி உள்ள வாங்க ஃபைனலா தலை தோனி உள்ள வந்தாரு. பட் தலை தோனியால பெருசா எதுவுமே பண்ண முடியலங்க. அண்ட் ஒரு பக்கம் விஜய் சங்கர் விளையாடுனா இன்னொரு பக்கம் தலை தோனி சுத்தமா பேட்ல படவே இல்லை. அண்ட் நம்ம பழைய சிஎஸ்கே மாரி தெரியல. பழைய சிஎஸ்கே மேட்ச் வின் பண்ண அட்லீஸ்ட் வின் பண்ற மாதிரி போராடுவாங்க. ஆனா இப்ப இருக்க சிஎஸ்கே அண்ட் சும்மா அது வந்து விளையாட்டு போற மாதிரி விளையாடுறாங்க. எங்க சிஎஸ்கே டீமுக்கு இன்டென்ட்க்கு ஃபீலிங் மறந்துச்சா என்னங்க. அண்ட் ஒரு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல அதே மாதிரி விளையாடுறாங்க. கண்டிப்பா அந்த மேட்சை ஜெயிக்கணுன்ற மாதிரி விளையாடல. ஏதோ பொறுமையா விளையாட்டு இருக்காங்க. டெஸ்ட் மேட்ச் அங்க விளையாடுறாங்க. அண்ட் ஏங்க நடக்குது T20ங்க. T20 மாரி விளையாடணும். ஆனா டெஸ்ட் மேட்ச் விளையாட்டு இருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். கண்டிப்பா அதை as ஒரு சிஎஸ்கே ஃபேனா நான் ஒத்துக்கிட்டே எல்லாருமே தோனி வந்து அடிக்கணும்னு அண்ட் மேல டாப் ஆர்டர் ஃபெயில் ஆயிட்டாங்க. மிடில் ஆர்டரும் ஃபெயில் ஆயிட்டாங்க. அப்புறம் எப்படிங்க தோனி மட்டும் வந்து அடிக்க முடியும்? தோனி மட்டும் ஆன மேட்ச் சிஎஸ்கே ஜெயிச்சிட முடியுமா என்ன கேட்கறேன் நான் தெரியல. அண்ட் தோனி மட்டும் விளையாடினா போதுன்றீங்களே. ஆனா மத்த பிளேயர்ஸ் யாருமே விளையாட மாட்டாங்க. அண்ட் ஸ்போர்ட்ஸ் இஸ் டீம் இதுங்க. அண்ட் எல்லாருமே சேர்ந்து விளையாட மேட்ச் ஜெயிக்க முடியும். அத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் சிஎஸ்கே ஃபேன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா தோனி வந்தாருப்பா, தோனி 2 சிக்ஸ் அடிச்சாருப்பா, நம்மளுக்கு அது போதுமா என்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. ஏண்டா அங்க டீம் தோத்துட்டு இருக்கு, அதை விட்டுட்டு தோனி 2 சிக்ஸ் அடிச்சாரு எனக்கு அது போதும் என்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க கைஸ். அண்ட் இந்த மாதிரி ஃபேன்ஸ் இருக்கிற வரையும் நம்ம அழகா சிஎஸ்கே ஏமாத்திட்டு போயிடுவாங்க. அண்ட் தோனி கோசம் தோனி பார்க்கணுமா, டிக்கெட் அவ்வளவு ரேட்டுன்னு சொல்லி வித்து அந்த மேட்சை பார்க்க வைக்கிறாங்க. பட் இங்க டீம் மொத்தமா பார்த்தா சொதப்பிட்டு இருக்காங்க. அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாடோட கேப்டன்சில பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு எனக்கு. ஏன்னா நிறைய தப்பு பண்றாரு. சேப்பாக் மாதிரி கண்டிஷன்ஸ்ல ஸ்பின்னர்ஸை ட்ரஸ்ட் பண்ண மாட்டாரு ருத்து. அதை முதல்ல சேஞ்ச் பண்ணணும். அண்ட் இன்னொன்னு அவர் கண்டிப்பா ஓப்பனிங் வந்தே ஆகணுங்க. அண்ட் எப்பயுமே அவர் பவர் பிளேலே வந்துடுறாரு. அதுக்கு அவர் ஓப்பனிங் வந்துட்டு அதை தவிர சிஎஸ்கேக்கு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ல சுத்தமா செட் ஆகலங்க. சிஎஸ்கேட மிடில் ஆர்டர் சுத்தமா பார்த்தா சொதப்பிட்டு இருக்காங்க. ஷிவம் துபே, ஜடேஜா, தோனி, விஜய் சங்கர்னு எல்லாருமே சொதப்பிட்டு இருக்காங்க. விஜய் சங்கர் நேற்று மேட்ச்ல அடிச்சாரு 69 ரன். ஆனா அவரோட ஸ்ட்ரைக் ரேட் எடுத்து பாருங்க, பெருசா எந்த ஒரு ஸ்ட்ரைக் ரேட்லயுமே அடிக்கல. அவருமே பார்த்தனா இதோ ஆடணும்னு ஆன
பண்ண மாதிரி தான் இருக்கு என்ன பொறுத்த கேட்டீங்கன்னா அந்த ஒரு இன்னிங்ஸை பார்க்க. இன்னொரு பக்கம் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல போனா ஸ்டீவன் ஃபிளமிங் கிட்ட கேட்டாங்கன்னா நாங்க யங்ஸ்டர்ஸ் மேல நம்பிக்கை வைக்கிறதோட நாங்க சீனியர் பிளேயர்ஸ் மேல தான் நிறைய நம்பிக்கை வச்சிருக்கோன்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் ஏங்க அந்த சீனியர் பிளேயர்ஸ் மேல நம்பிக்கை வச்சதை நீங்க ஒரு யங்ஸ்டர் மேல வச்சீங்கன்னா அவங்க ப்ரூவ் பண்ணி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வரலாம்ல. அண்ட் மத்த டீம்ஸ்ல யங்ஸ்டர்ஸ் மேல வாய்ப்பு கொடுத்து நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் சிஎஸ்கே ஏன் இந்த ஒரு பாலிசி இது பண்றாங்க நம்மளுக்கு கண்டிப்பா புரியல கைஸ். சத்தியமா சிஎஸ்கே இப்படி மேட்சஸ் தோக்கிறதுக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்து தோத்தாலும் பரவாயில்ல கைஸ் என்ன பொறுத்த கேட்டீங்கன்னா. அண்ட் ஏன்னா யங் பிளேயர்ஸ் வச்சு ட்ரை பண்ணும் பரவாயில்ல. அதுல இருந்து யாராச்சும் அடுத்து ருத்ராஜுக்கு நம்மளுக்கு கிடைக்கலாம் இல்ல. அண்ட் அதை பார்த்தா சிஎஸ்கே பண்ண மாட்டாங்க. அண்ட் ஒன்லி பார்த்தா சீனியர் பிளேயர்ஸ் மேல மட்டும் நம்பிக்கை வச்சு சிஎஸ்கே வராங்க. அண்ட் சிஎஸ்கே ஆல்மோஸ்ட் இந்த மேட்ச்ல தோத்துட்டாலும் அண்ட் சிஎஸ்கே ஆல்ரெடி ஆக்ஷன்ல எனக்கு தோத்த மாதிரி தான் தெரியுது. ஏன்னா தீபக் கூட ராகுல் திரிபாடி இந்த மாதிரி பிளேயர்ஸ்ல எடுத்து வச்சிருக்கோம் விஜய் சங்கர்னு. ஆனா நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு எந்த ஒரு பிளேயர்ஸும் எடுத்து வைக்கல. மேபி டீம்ல இருக்காங்க ஒரு ஷேக் ரஷித், வன்ஷி பேடி அண்ட் இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு மொத்தா சிஎஸ்கே வாய்ப்பு கொடுக்கணும். ஒரு அன்சுல் கம்போஜ் மாதிரியான பவுலர் உள்ள உட்கார வச்சிருக்காங்க நல்ல பவுலர். ஒரு சிஎஸ்கே ஃபேனா சொல்றேன் சிஎஸ்கே நேற்று ஒரு ஒஸ்ட் மேட்சை பிளே பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஃபுல்லி சிஎஸ்கே ஒரு நல்ல கம்பேக் கொடுப்பாங்க நம்ம எதிர்பார்க்கலாம். சிஎஸ்கேக்கு 3 மேட்ச் ஒழுங்கா போலன்னு அதுக்கு நம்ம டீமை விட்டு கொடுத்து நம்ம பேச முடியாது கைஸ். அண்ட் நம்ம பார்த்து வாழ்ந்த டீம் இவங்க பாப்போம். சிஎஸ்கே ஒரு நல்ல கம்பேக் கொடுப்பாங்க நம்மளுக்கு தெரியும். அண்ட் அப்ப நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு இன்னொரு லைக் கொடுத்து மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ இன்னொரு நல்ல சிஎஸ்கே கண்டென்ட்ல வந்து உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களது விடை பெறுவது நான் உங்கள் எல்லோ தமிழன்.